தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதாவுக்கு எதிராக கட்சியை உடைத்தவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1989ஆம் ஆண்டு ஜானகி அம்மாள், ஜெயலலிதா ஆகிய இரண்டு அணிகளும் ஒருங்கிணைந்து செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரே அணியாக, ஒரே கட்சியாக மீண்டும் உருவானது. இரட்டை இலை சின்னம் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு திருநாவுக்கரசு மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரனை செல்வி ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கினார். நீக்கப்பட்ட அவர்கள் ஒன்று கூடி பொதுக்குழுவை கூட்டி செல்வி ஜெயலலிதாவை கட்சியிலிருந்து நீக்கினர். திருநாவுக்கரசை பொதுச் செயலாளராக அறிவித்தனர். கட்சியை உடைத்தனர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தனர். ஆனால் தொண்டர்கள் யாரும் அவர்கள் பக்கம் வரவில்லை. தேர்தல் ஆணையத்திலும் இரட்டை இலை சின்னமும் கொடியும் தங்களுக்கே என்று உரிமை கொண்டாடினர். ஆனால் தேர்தல் ஆணையம் ஜெயலலிதா தான் உண்மையான அதிமுக என்று கூறிவிட்டது. உடனடியாக திருநாவுக்கரசு, KKSR இருவரும் இணைந்து புரட்சித் தலைவர் அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தனர். காலப்போக்கில் ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து திருநாவுக்கரசு, சாத்தூர் ராமச்சந்திரன் இருவருமே ஜெயலலிதாவிடம் வந்து சேர்ந்தனர். 1996ஆம் ஆண்டு அதிமுக படுதோல்வி அடைந்தது. செல்வி ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலே தோல்வியடைந்தார். முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கினார். அப்பொழுது அதிமுக சார்பில் வெறும் 4 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் திருநாவுக்கரசு, மற்றொருவர் தாமரைக்கனி. 1996ஆம் ஆண்டு அந்த தேர்தலுக்கு பின் 6 மாத காலம் கழித்து மீண்டும் திருநாவுக்கரசை கட்சியிலிருந்து நீக்கினார். அவரோடு சேர்ந்து பலர் கட்சியிலிருந்து விலகினர். அவர்கள் போட்டி அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தனர். தற்போது அமைச்சராக இருக்கிற முத்துசாமியை அதன் தலைவராக அறிவித்தனர். செல்வி ஜெயலலிதா உண்மையான அதிமுக அல்ல, தாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று அறிவித்தனர். தேர்தல் ஆணையமோ மீண்டும் செல்வி ஜெயலலிதா தான் உண்மையான அதிமுக என்று அறிவிப்பு செய்தது. வேறு வழி இல்லாமல் திருநாவுக்கரசு MGR அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பின்பு காலப்போக்கில் திருநாவுக்கரசர் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து கொண்டார். பின்பு அந்த கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். சாத்தூர் ராமச்சந்திரனோ தற்பொழுது திமுகவில் உள்ளார். அமைச்சர் முத்துசாமி அவர்களும் தற்போது திமுகவில் உள்ளார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக 2 முறை அதிமுகவை உடைத்தவர் திருநாவுக்கரசர். தற்பொழுது அவர் காங்கிரஸ் கட்சியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டர்கள் ஆதரவுடன் அசைக்க முடியாத ஒரு தலைவராக செல்வி ஜெயலலிதா விளங்கினார்.